வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குற இந்த மொக்க கம்பெனி எங்கள் ஹோஸ்ட் இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன ஏகேவோட விடாமுயற்சி ட்ரெயிலரில் ஒரு ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் இருக்குது. எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. ட்ரெய்லர் மிட் போர்ஷனில் ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர் காமிக்கப்பட்டிருக்கும். அந்த போஸ்டரில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இட் படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஹென்ரி பவர்ஸ் இட் 1 and 2 வந்த செகண்ட் வில்லன் சொல்லலாம். பென்வேஸ் மெயின் வில்லனாக இருப்பார். இவர் ஒரு டிரென்ஸ்ட் புள்ளியாக வந்திருப்பாரு. லூசஸ் கேங்கோட முக்கியமான வில்லன் இவர். அவருடைய மிஸ்ஸிங் போஸ்டர் இங்கே வச்சிருக்காங்க. அண்ட் கீழே 15 யாசின் போட்டிருக்கிறது பாசிபிளி அவருடைய வயசாக இருக்கலாம். ஹென்ரி பவர்ஸுக்கும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வயசு தான் இருக்கும். 15 இயர்ஸ் தான் இருக்கும் இட் 1ல. அப்படி பார்த்தா இது இட் 1 டைம் லைன்ல நடக்குதா நீங்க யோசிக்கிறது புரியுது. இல்ல, அது 1980s சம்மந்தப்பட்டது. இந்த விடாமுயற்சி அப்படி தெரியல, இது மாடர்ன் டைம்ல தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஹென்ரி பவர்ஸை காமிச்சிருக்க அந்த சமயத்தில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம். விடாமுயற்சியும் இட்டும் ஒரே யூனிவர்ஸானு. அப்படி பார்த்தா ஃபியூச்சர்ல ஏகே பெரிவேஸ் கூட சண்டை போடுவாரோ இருக்கலாம், சொல்ல முடியாது. முதல்ல இந்த ஹென்ரி பவர்ஸ் யாருக்கிறது தெரிஞ்சுப்போம். நிஜமாலே அவர் மிஸ்ஸிங் கேஸ் தானா? அவருடைய ஆர்ஜின் அண்ட் பவர்ஸை பார்த்துடலாமா? 1974 இவர் ஆஸ்கர் அண்ட் ஹென்ரிட்டா பவர்ஸ்க்கு பிறக்கிறாரு. இவங்க அப்பா ஒரு போலீஸ், புச்சுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. மிகப்பெரிய ரேசிஸ்ட். 10வது குறைக்கு அவங்க அம்மாவை கொடுமை வரப்படுத்திருக்காரு. அதனால ஹென்ரி பவர்ஸை நீயே வளர்த்துக்கடா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஹென்ரியை சின்ன வயசுல விட்டுட்டு கிளம்பியிருப்பாங்க. அண்ட் இதுவே அடியா நம்ம ஹென்ரிக்கு மனசுல விழுது. சின்ன வயசுல இருந்தே சைக்கலாஜிக்கல் ட்ராமாக்கு உள்ளக்கப்படுறாரு ஹென்ரி பவர்ஸ். அவங்க அப்பா ரேசிஸ்டா இருக்கதையுமே தாண்டி வெளியில படுற எல்லா கோபத்தையுமே அவன் பையன் மேலதான் கட்டாரு. வீட்டுக்கு வந்தாலே அவன் பையன் மேல கடுப்பாக்கி விழுறதும் காண்டாகிறது தான் இந்த புச்சுக்கு வேலையாவே இருந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா என் மேல கோவப்படுறாரு அப்படிங்கிற ஒரு விரக்தியும் வெறுப்புமே இவருக்கு மத்தவங்க மேல கோவத்தை எழுப்பி விடுது. ஸோ தன்னை விட சின்ன பசங்க யாராவது மாட்டினாங்கன்னா அப்பா மேல இருக்க அந்த கோபத்தை அந்த பசங்க மேல காட்ட ஆரம்பிச்சிருவாரு. அப்படி மாட்டாங்க கேங் தான் லூசஸ் கேங். இவங்க எல்லாருமே டெரிங்கிற ஒரு ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த டெரியில இட் பென்வேஸ்ங்கிற ஒரு ஏலியனும் கூட சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இது 27 வருஷத்துக்கு ஒரு முறை ஆக்டிவ் ஆகி அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன பசங்கன்னு சொல்லி எல்லாருமே பயமுறுத்தி சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த இட்டம் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஹென்ரியும் அந்த லூசஸ் கேங் கூட எனிமையாக மாறி இருக்காரு. இந்த ஹென்ரி ஆக்சுவலாக லூசஸ் கேங்கை தாண்டி அவருடைய மெயின் ஃபோக்கஸுங்கிறது மைக்கை கொள்றதா தான் இருக்கும். காரணம், அவங்க அப்பா ஒரு ரேசிஸ்ட். அந்த ரேசிஸ்ட் மனப்பான்மை இவன் மனசுக்குள்ளேயுமே ஊடுருவி இருக்கும். இந்த லூசஸ் கேங்கில் ஒரே பிளாக் கேரக்டர் மைக் தான். ஸோ ஹென்ரிக்கும் மைக்குக்கும் அதிகமான வாக்குவாதம், அதிகமான சண்டைங்கிறது நடக்கும். கூடவே மற்ற லூசஸ் கேங் மேலேயுமே ஹென்ரி செம்ம கண்ணில் தான் சுற்றிட்டு இருப்பாரு. எப்போ பார்த்தாலும் ஹென்ரிக்கும் இந்த லூசஸ் கேங்குக்கும் சண்டைங்கிறது நடந்துட்டு இருக்கும். ஸ்கூல்லையும் சரி, வெளிலையும் சரி. இந்த சமயத்தில் தான் இட்டும் வெளிப்பட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் இந்த லூசஸ் கேங் ஹென்ரியையும் அவருடைய புல்லிஸ் கேங்கையுமே ஒன்னா சேர்ந்து கல்லால் அடிச்சு வருத்தி விட்டுருவாங்க. அதுல இருந்து ஹென்ரிக்கு இந்த லூசஸ் கேங் மேல கொலகாண்டி ஏற்பட்டிருக்கும். அவர் வீட்டுக்கு வர அந்த சமயத்தில் அவங்க அப்பாவும் இந்த பக்கம் ஹென்ரி வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றி விட்டுருவாரு. எல்லா கோவமும் எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனும் இவருடைய மைண்ட்ல ஏறிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பென்னிவைஸ் இந்த ஹென்ரியை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கும். முக்கியமா டிவி அவர் பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் கில் த மாலுங்கிற ஒரு பாட்டை பாடி நம்ம ஹென்ரியை சைக்கோவா மாற்றி விட்டுருங்க. எப்படியோ நான் எல்லாருமே கொன்னே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு கோபத்தோட அவர் வீட்டில் இருக்க அவங்க அப்பாலேருந்து அந்த கொலைவெறிய ஆரம்பிக்கிறாரு. ஹென்ரி அவங்க அப்பாவை கொன்னதோட நிறுத்தாம வெளில வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸையுமே கொள்றாரு. சாதா பையனை தாதா பையனா மாற்றி விட்டு இப்போதைக்கு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே போட்டு தள்ளக்கூடிய அந்த வெறிங்கிறது ஹென்ரியை சைக்கோவா மாற்றி விடுறது மட்டும் இல்லாமல் அவருடைய மெயின் ஃபோக்கஸ் லூசஸ் கேங் தான். ஸோ லூசஸ் கேங் கூட சண்டை போடுறதுக்காக அந்த இட்டோட வீட்டுக்கே வராங்க. அந்த இடத்துல நம்ம ஹென்ரி பவர்ஸுக்கும் அந்த லூசஸ் கேங்குக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்கும். அண்ட் ஆப்வியஸாக முன்னாடி சொன்ன மாதிரி ஹென்ரியோட ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது மைக்கு தான். பலமுறை இந்த பக்கம் நம்ம ஹென்ரியை மைக்கை கொள்ள ட்ரை பண்ண லூசஸ் கேங் அதை எப்படியோ தடுத்து விட்டுருவாங்க. அண்ட் ஃபைனலாக அந்த பக்கம் நம்ம ஹென்ரியை அங்கே இருக்க ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. ஹென்ரி அந்த இடத்துல காணாமல் போயிடுவார். அவ்வளோதான். அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது லூசஸ் கேங் ஹென்ரி கொண்டமாக தான் இருக்கும். அண்ட் போலீஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கொலைகள் செஞ்சுட்டு ஹென்ரி ஆக்சுவலாக மறைஞ்சிட்டான், அதாவது எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பென்னிவைஸும் காணாமல் போயிடுவார். ஸோ பென்னிவைஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இப்போதைக்கு ஹென்ரி மேலே இல்லைனாலும் பென்னிவைஸ் இந்த சமயத்தில் நம்ம ஹென்ரியை கம்ப்ளீட்டாக பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கோம். அதாவது பென்னிவைஸோட பிடியிலிருந்து ஹென்ரி வெளியில் வந்துடுறாலும் ஹி வில் பி எ சைக்கோ. இட் சாப்டர் 2 அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல கிணத்துக்குள்ள விழுந்த நம்ம ஹென்ரி ட்ரெயின் மூலியமா உயிரோட ரிட்டர்ன் ஆகியிருப்பாரு. அவர் கூடவே சேர்ந்து ஏகப்பட்ட பிணங்களும் வந்திருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இதுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் விழுந்து இறந்துருப்பாங்க. இந்த எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் பெண்ணியாவும் இருக்கலாம். அத்தனை பேர்ல நம்ம ஹென்ரி மட்டும் தான் தப்பிச்சிருப்பாரு. தப்பிச்சு அவரு டேரக்டா வீட்டுக்கு தான் வராரு. அண்ட் வீட்டில் அவங்க அப்பா இறந்த ஒரு விஷயத்த போலீஸ் துளாவிட்டு இருப்பாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல தான் ரத்த கரையோட ஹென்ரி வந்துட்டு இருப்பாரு. பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுவாங்க அவன் தானே. அண்ட் அவனுமே நான் இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டான். ஏன்னா ஆல்ரெடி பெண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரியை பிரின்வெஸ்ட் பண்ணியிருப்பார்ல. போலீஸ் கையில் பிடிப்பட்ட உடனே அவன் சொல்ற முதல் விஷயம் கில் த மால். எல்லாரையும் நான் கொள்வேன் அப்படின்னு சொல்ல 100% முடிவே பண்ணிடுறாங்க. இந்த பைபிள தான் எல்லாருமே கொண்டு இருக்காங்க. அவங்க அப்பாவோட நிக்கலங்க, ஃப்ரெண்ட்ஸுமே கொண்டு இருக்கான். அந்த கார்ல வச்சே கொண்டு இருக்கான். கன்ஃபார்மே பண்ணியிருப்பாங்கல்ல. பட் இவன் இந்த சமயத்தில் டிரேஸ்ட் ஆகியிருப்பான். அவன் புத்தி பேதளிச்சிருக்கும். கிட்டத்தட்ட மென்டல் ஆகியிருப்பான். அந்த ஒரு காரணத்தினால இவன் இப்படியே விட்டுறக்கூடாது, இவனை ஜெயிலில் போட்டால் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி ஹென்ரியை தூக்கி அசைலமில் அடைச்சிருவாங்க.
கீழ்ப்பாக்கத்தில் செத்துருவாங்க. ஹென்றி அவர் வாழ்நாள் முழுக்க அங்கே தான் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்துடும். ஸோ இது வரைக்கும் நம்ம 15 இயர்ஸ் யங்கஸ்டான ஹென்ரியை தான் பார்த்துட்டு இருப்போம். அண்ட் இந்த ஹென்ரியை தான் விடாமுயற்சியில் காமிச்சிருக்காங்க. ஸோ பாசிபிளி இங்கிறது தான் அந்த கதையும் கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா ஹென்றி பவர்ஸ், இட்டு, பெனிவைஸ் எல்லாருமே ஏகே யூனிவர்ஸுக்குள்ள தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஹென்றி பார்த்தீங்கன்னா 2016 அந்த ரேஞ்ச் கிட்ட பெரியவராக வளர்ந்துருப்பாரு. அந்த லூசஸ் கேங்கும் பெருசாக வளர்ந்துருப்பாங்க. 27 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த இட் பெனிவைஸ் ரிட்டர்ன் ஆகியிருக்கும். அது இவங்க மேலே இருக்க அந்த பிடியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணும். ஹென்றி கொஞ்சம் மனநல சரியாகிற மாதிரி தான் காமிக்கப்பட்ட அந்த சமயத்தில் அவருடைய இறந்த நண்பர்களை வச்சு இட்டு திரும்பவும் ஹென்றி ட்ரிகர் பண்ணோம். நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் அந்த லூசஸ் கேங் தான், அவங்கள போய் பழிவாங்கு அப்படின்னு சொல்லி ஹென்ரியை அந்த லூசஸ் கேங்கை நோக்கி போக வைக்கும். அண்ட் ஹென்ரியோட ஃபேவரட் ஸ்விட்ச் பிளேடையுமே கொடுத்து அனுப்பும். கையில் வாங்கின ஹென்றி திரும்ப பழைய வெறியோட அந்த அசைலம்ல இருக்க நிறைய சகமேட்ஸ் எல்லாருமே போட்டு தள்ளி செக்யூரிட்டி காட்சுமே கொண்டு அங்கிருந்து லூசஸ் கேங்கை நோக்கி டெரிக்கு வந்துட்டு இருப்பாரு. ஆல்ரெடி லூசஸ் கேங் பெனிவைஸ் தேடி டெரியில தான் இருப்பாங்க வளர்ந்தவங்க. ஸோ வளர்ந்த லூசஸ் கேங்குக்கும் இந்த ஹென்ரிக்கும் மிகப்பெரிய சண்டை திரும்பவும் கிக் ஆஃப் ஆகும். அண்ட் இந்த முறை திரும்பவும் நம்ம ஹென்றி பார்த்தோன்னா மைக் மேலே தான் முழு டார்கெட்டுமே வைப்பாரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரேசஸ் மைண்டோட வளர்ந்த அவனுக்கு மைக்கு தான் கண்ணில் எதிரியாக தெரிகிறாரு. மற்ற லூசஸ் கேங்கை தாண்டி மைக்கை தான் அந்த பக்கம் நம்ம ஹென்றி கொள்ள வருவார். லைப்ரரியில் அந்த ஃபைட் மிக பெருசாக நடக்கும். ஹென்றி அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பார். மைக்கு கொஞ்சம் பெரிய ஆளாக வளர்ந்துருக்கு. அந்த சமயத்தில் கொஞ்சம் நம்ம ஹென்றியை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்க அந்த காந்தனால அது இன்னும் நம்ம மைக்கை கோவப்படுத்தி தக்காளி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கையில் இருக்க அவருடைய கத்தியை வச்சு மைக்கை குத்த வர பின்னாடி ரிச்சி என் நண்பன் மேலேருந்து கையிடுறா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு கோடாரி எடுத்து நம்ம ஹென்ரியோட நடுமண்டலியே நச்சுன்னு இறக்கிடுவார். ஸோ ரிச்சி கையார இந்த பக்கம் ஹென்றி கடைசியாக அந்த இட் யூனிவர்ஸில் சாகரமாக தான் காமிக்கப்பட்டிருக்கும். சாகும்போது கூட எப்பயோ செத்துருக்க வேண்டிய மாட்டா, இப்போ வரைக்கும் இங்கே பரவ சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கலைக்கவும் செஞ்சுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் காமிக்கலாக தான் இந்த ஹென்ரியோட டெத் பார்த்தோன்னா கடந்து வந்திருப்பாங்க. இட் 1 விட இட் 2ல வளர்ந்த ஹென்ரியோட ப்ரெசன்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்றவங்க எல்லாருமே ஹென்ரியோட கொஞ்சம் உயரமாகவே வளர்ந்துருப்பாங்க. அண்ட் அந்த லூசஸ் கேங்காலேயே ஹென்ரியும் செத்துருப்பாரு. ஸோ லூசஸ் கேங் புலிஸ் கேங்கை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹென்ரியோட லைஃபும் அதோட முடிஞ்சிருக்கும். ஸோ இட் யூனிவர்ஸில் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஹென்றி வரைக்கும் மொத்த கதையுமே சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் விடாமுயற்சியில் இந்த பக்கம் நம்ம ஹென்றி பவுஸோட 15 வயசை காமிச்சிருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி அந்த கிணத்துக்குள்ள விழுந்திருப்பார்ல, அப்போவே ஹென்றி காணாமல் போயிருப்பாரோ. ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸுங்கிற பற்றி இந்த கதையை கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்களான்னு சத்தியமாக தெரியலங்க. பட் இட் 1ல அதே ஆக்டர், அதே ஃபேஸ், அதே ஹென்றி பவர்ஸ், அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் தான் இந்த விடாமுயற்சியிலுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சேம் யூனிவர்ஸ் ஈஸ்டர் எக் மாதிரி காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நிஜமான கனெக்ஷன் இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சும்மா ரேண்டமாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க நம்புறேன். பட் நம்ம கண்ணு தான் ஈகிள் ஐயாச்சே கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே விடாமுயற்சிக்கும் இட்டுக்கும் சம்மந்தம் இருக்குமா, இல்லை சும்மா தெரியாதனமாக வச்சுட்டாங்களா? மேபி படம் ரிலீஸ் ஆகும்போது இது மாற்றப்படலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்க வைக்கல காமிப்படுங்க. அண்ட் ட்ரெய்லரை பற்றி சொல்லும்போது ட்ரெய்லர் உண்மையிலே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக கிளாஸியாக தான் இருக்குது. படம் நல்லா இருந்தால் ஓகேங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரெயிலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ட் ஹென்றி பவுஸர் ட்ரெயிலர் எத்தனை பேர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிங்க சொல்லி எல்லாத்தையும் கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ண தெரிய விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீப்பட்டு நினைந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.